கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் ஏசாயா 51வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் என்று எழுதியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு ஆறுதல் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை ஆறுதல் இல்லாம, நிம்மதி இல்லாம, வாழ்க்கையில பலவிதமான குழப்பங்களோடு பலவிதமான வேதனையோட நீ இதை பார்த்துக்கிட்டு இருந்தனா, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஆறுதல் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்திலையும் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் ஆறுதல் வந்தது என்று ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 94 அதனுடைய 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் ஒரு முக்கியமான காரியம் இப்படி எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றிட்டு. வேதத்தில் எழுதியிருக்கிறத பார்த்தீங்களா? என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், என் எதிர்காலம் என்ன ஆகும், இப்படியே போன என் வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி நீ ஒரு மாதிரி சிந்திச்சு ரொம்ப அப்செட்டாக இருக்கும்போது ஆண்டவருடைய ஆறுதல்கள் உன்னை தேற்றிட்டு என்று தாவீது சொல்லுகிறார். எல்லாம் சரியாயிரும், நீ வாழ்க்கையில நல்லா தான் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு ஆறுதலாய் சில காரியத்தை சொல்லுவார். ஆறுதலின் தேவன் உனக்கு ஆறுதலையே செய்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அந்த சிமியோனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலிலே ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை இந்த ஆறுதலுக்காக சிம்சோன மாதிரி நீயும் சிமியோன மாதிரி நீயும் காத்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நீ எந்தெந்த காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறாயோ, எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஏங்கி கொண்டு இருக்கிறாயோ, அந்தந்த காரியத்துக்கெல்லாம் ஆறுதல் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை என் வேலைக்காக நான் காத்திருக்கிறேன் பிரதர், என் திருமணத்துக்காக நான் காத்திருக்கிறேன் பிரதர், என் கர்ப்ப கனிக்காக நான் காத்திருக்கிறேன் பிரதர், என் வேலையோடைய உயர்வுக்காக நான் காத்திருக்கிறேன் பிரதர், எனக்கு வர வேண்டிய பணம் வர காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு ஆறுதல் வந்து கொண்டு இருக்கிறதாக ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். ஆதியாகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 67வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று எழுதியிருக்கிறது. ஈசாக்கோடைய அம்மா தான் சாராள். அம்மா இறந்து போயிட்டாங்களேன்னு துக்கத்தோடு இருக்கும்போது ரெபேக்கா அந்த வீட்டுக்குள்ள போறா. தாய்க்கு அப்புறம் தாரோன்னு சொல்றது எவ்வளவு உண்மைங்க. இவளை பார்த்ததிலிருந்து அவன் தாயினுடைய துக்கம் மாறி ஆறுதல் அடைந்தானா.
கடந்த நாள்லே என்னிடத்திலே ஒரு பெண் ஜெபிக்க வந்தபோது, ஆனால் என் திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கும்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. நீ வாழ்க்கையில் நிறைய காயப்பட்டுட்டல மகளே, உனக்கு ஆண்டவர் சொன்னார் ஆறுதலின் ஒரு மகனை தருவேன்னு சொல்லிட்டு. ஒரு வருஷம் கழித்து அவள் என்கிட்ட கேட்குறா, ஆனால் இதுதான் என் ஹஸ்பண்டு, இவர் பேர் என்ன தெரியுமா? பர்ணபான என்ன அர்த்தம் தெரியுமா? ஆறுதலின் மகன் என்று. இன்னைக்கு ஒருவேளை ஆறுதலே இல்லாமல் இருக்கிறையா? உன் கணவனை ஆறுதலாக உனக்கு தருவார், உன் மனைவியை ஆண்டவர் ஆறுதலாக தருவார், உனக்கு ஆறுதல் வரும். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் வேதனையோடு நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.